இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோடில் அடுத்த வாரம் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்ட்டு ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். அதில் ரொம்பவும் கோபமாக இருக்கிறாங்க அந்த போலீஸ்கார் வீட்டில். சீதாவும் ஒரு ஆப்போசிட்டாக மாறிடும் முத்துவுக்கும் அவங்க அக்கா மீனாவுக்கும் ஒரு ஆப்போசிட்டான பார்ட்டியாக மாறிடுவாங்க. எதனாலனா போலீஸ்கார தப்பான பேசுறதுக்கு காரணமே முத்து தான் அப்படின்ற மாதிரி சீதா அவங்க அக்கா கிட்ட சொல்ல, உங்கள் வீட்டுக்காரு என் வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்ன்ட்டு கட்டாயப்படுத்த, அதுக்கு மீனா, என்னது என் வீட்டுக்காரு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. அவரே ஒத்துக்கினாலும் நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன். நான் என் வீட்டுக்காரர் என்ன தப்பு பண்ணார் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அப்படின்ட்டு 2 பேருக்குள்ள வாக்குவாதம் நடக்கும். அடுத்ததாக அவங்க 2 பேருக்குள்ள இன்னும் பிரச்சனை. இவங்களுக்கு இவங்க தான் ஆப்போசிட்ன்ற மாதிரி நாடகத்தை கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வில்லத்தனமே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் அருண்ன்ற மாதிரி தான் தெரியுது. இப்போ ரோகிணி, மனோஜ், அந்த சிந்தாமணி அவங்க எல்லாரையும் ஒரு வில்லத்தனத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு மெயினாக போலீஸ்கார வில்லன்ற மாதிரி காட்டி கதையை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் அப்படி என்னதான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.